மீன் குழம்புக்கு மாதிரி. இது மீன் குழம்பு இப்படி ஒரு குழம்பு வைக்கலாம். 2 தக்காளி, 1/4 கிலோ சின்ன வெங்காயம் இவ்வளோத்தையும் வெட்டி வச்சிடணும். ஒரு நெல்லிக்காய் அவ்வளவு புளி தண்ணியில் ஊற போட்டுட்டு என்ன செய்ய போகிறேன், இந்த சட்டி எண்ணெய் அடுப்பில் வைக்க போகிறேன். போட போகிறேன். கடுகு போட்டு வெந்தயம் போட்டு நான் பொரிய விட்டுட்டு ஒரு காஞ்ச மிளகு பிச்சு போட்டு நல்லா தாளிச்சிட்டு கருவேப்பிலையை போடணும். போட்டுட்டு நல்லா அதே கருவேப்பிலையும் அதிலே போட்டு பொரிய வைக்கணும். நல்லா பொரிய வச்சுட்டு இந்த வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா பொன்னிறம் வர்றது வர வதக்கணும். வதக்கி முடிஞ்சோன்னா அந்த தக்காளியும் அதிலே போட்டு 2 உப்பும் போட்டு நல்லா வதக்கணும். 2 உப்பு போடணும். கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மல்லிப்பொடி, லேசாக மல்லிப்பொடி, கொஞ்சம் வத்தல் பொடி இவ்வளவும் நல்லா மிக்சியில் நல்லா வருங்க குழம்புக்கு மாதிரி அடித்து வச்சிடணும். மீன் குழம்புக்கு மாதிரி. இது மீன் குழம்பு இப்படி ஒரு குழம்பு வைக்கலாம். இந்த புளியை பிசைஞ்சு அதில் ஊற்றணும். ஊற்றிட்டு அரைச்சி வச்சிருக்க மசாலையை நான் போட போகிறேன். ஊற்ற போகிறேன். ஊற்றியாச்சு. ஊற்றி கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அப்போ ரொம்ப மணம் வரும். எல்லா காய்கறியோடையும் வெங்காயம் மணக்கும். இந்த வெண்டைக்காய் மணக்கும், தக்காளி அவ்வளவா மணக்காது. ஆனால் முருங்கைக்காய் வாசனை வரும். இது வெங்காய வாசனை, உள்ளி வாசனை, சின்ன உள்ளிக்காய் வாசனை செமையாக வரும். கடைசியில் 2 பச்சை கருவேப்பிலையும் உருவி போட்டுட்டு மூடி வச்சிடணும். சூப்பராக இருக்கும். மீன் கறி இல்லாத நேரத்தில் இது மீன் கறி மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிடலாம். லேசாக மல்லிப்பொடி போடணும். அப்போ மீன் குழம்பு மாதிரி ஆயிரும். வணக்கம். வெங்காய குழம்பு.